السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு நாம சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்ற 2807 இந்த ஒரே ஒரு செய்தியை தான் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்குண்டான பிரதிபலன் எங்க கிடைக்கும்? மறுமையில கிடைக்கும். நல்லவர்களாக வாழ்ந்தால் சொர்க்கம், தீயவர்களாக வாழ்ந்தால் நரகம். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டுதான், இந்த நம்பிக்கையோடு தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாளை மறுமையில எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும், அல்லாஹ்வுடைய கிருபையினால சொர்க்கத்துக்கு நம்ம போயிடணும். நரகத்துடைய வாடையை கூட உணராதவர்களாக எடுத்தெடுப்பிலேயே அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் நம்மை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதற்காக நம்ம இன்ஷா அல்லாஹ் இடத்துல துவா செய்வோம். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது சொர்க்கத்தை பிடிப்பதற்குண்டான, சொர்க்கத்தை அடைவதற்குண்டான எல்லா விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்தணும். புரிந்து கொள்வதாக இருந்தால், இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள நிறைய கஷ்டப்படுறோம். அடிக்கு மேல அடி, சோதனைக்கு மேல சோதனை, வாழ்க்கையுடைய விரத்தையும் உச்சிக்கே போகக்கூடிய ஒரு நிலைதான் சில நேரத்தில் ஏற்படும். அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு வைங்கள, மறுமையில பிரம்மாண்டமான சுகத்தை அனுபவிக்கலாம். விளங்குதா உங்களுக்கு? இதான் லாஜிக். நல்ல வழங்கிக்க. உலகத்துடைய வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம் சொன்னா, உலகத்தில் நல்ல சுகபோகமா இருக்கணும், எந்த கஷ்டம் நமக்கு வந்துடக்கூடாது, எந்த துன்பம் நமக்கு வந்துடக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு தடவை தானே. அந்த வாழ்க்கை நல்ல ஜாலியா சந்தோஷமா கஷ்டப்படாம அனுபவித்து விட்டு போயிடலான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இந்த வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாதுங்க. இது நிரந்தரமற்ற வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றணும். அதை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த செய்தி. நல்ல கவனமா பாருங்க. சின்ன செய்தி தான், ஆனா அதுல ஏராளமான இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கான படிப்பனை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல நரகவாசிகளில் உலகில் மிகவும் சுகபோகமாக வாழ்ந்தவர். நல்ல கவனிக்கணும். உலகத்தில் வாழும் பொழுது கடுமையான சுகபோகம், அவர் கஷ்டமே பட்டிருக்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு சுகபோகத்தில் வாழ்ந்த மறுமையில் அவர் நரகவாசி தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். நரகத்துக்கு போல, ஆனா நரகவாசி. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். கொண்டு வந்து ஒரே ஒரு தடவை அல்லாஹ் நரகத்துல போட்டு எடுத்துருவான். போட்டு என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். அவர் மூழ்கடிக்கப்படுவார். நரகத்தில் மூழ்கடிக்கப்படுவார். மூழ்கடிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் கேட்கிறான், அந்த மனிதத்தை கேட்கிறான், யா இப்னு ஆதம, யா இப்னு ஆதம ஹல் ரஐத கைரன் கத்து, ஆதமின் மகனே, நீ எப்போதாவது ஏதேனும் நன்மையையோ இன்பத்தையோ
கண்டதுண்டா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். உலகத்தை வாழ்ந்து முடிச்சிருக்கிறாரு, அவரை அல்லாஹ் நரகத்துல போடுறான். போட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் கேட்கிறான், நீ எப்போதாவது ஏதாவது நன்மைய, சுகத்தை, இன்பத்தை பார்த்திருக்கிறியா? அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறான் பாருங்க, ஹல் மர்ர பிக்க நஈமுன் கத்துன், உனக்கு ஒருபோதும் சுக வாழ்க்கை கிடைத்ததுண்டா? உலகத்தில் நல்ல வாழ்ந்திருக்கிறான், ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான், கடுமையான சுகத்துல வாழ்ந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மனுஷனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீ ஏதாவது சுகத்தை அனுபவிச்சிருக்கிறியா? அப்படி கேட்கும் போது அவன் சொல்றான் பாருங்க, ஃபயகூல், அந்த மனிதன் சொல்கிறான், லா, இல்லையா அல்லாஹ், ஒருபோது நான் சுகத்தை பார்த்ததே கிடையாது, ஒருபோது நான் இன்பத்தை பார்த்ததே கிடையாது. சொல்றான், வல்லாஹி யா ரப், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சொல்றேன், ஒரு சுகத்தை கூட நான் கண்டதே இல்லைங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு நிலை பார்த்தீங்களா? உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது பெரிய இன்பத்துல வாழ்ந்த ஒருத்தன், அவனுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் இன்பத்தை உலகத்தை கொடுத்திருக்கிறான். நரகத்துக்கு போறான், இது எல்லாமே மறைஞ்சிருச்சுங்க. அந்த அளவுக்கு வேதனை உள்ளதுதான் நரகம். அடுத்தது பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அடிக்கு மேல அடி, கடுமையான துன்பம், வேதனைக்கு மேல வேதனை, கடுமையான வறுமை, அந்த அளவுக்கு வாழ்ந்த அவர் மறுமையில சொர்க்கத்துக்கு தான் போவார், சொர்க்கத்துக்கு தான் போவார். அப்படிப்பட்ட சொர்க்கவாசியான ஒருவர் கொண்டு வரப்படுவார். அவர் சொர்க்கத்துல ஒரு முறை, வார்த்தை தான், ஒரு முறை மூழ்கடிக்கப்படுவார், சொர்க்கத்துக்குள்ள அனுப்பப்படுவார். அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, ஹல் ராய்து பூசன் கத்துன், ஆதமின் மகனே, நீ எப்போதாவது துன்பத்தை பார்த்திருக்கிறியாப்பா, சோதனையை பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். அடுத்தது கேட்கிறான் பாருங்க, ஹல் மர்ரபிக்க சித்தத்துன் கத்துன், உனக்கு ஒருபோதும் கடினமான நிலை எதுவும் ஏற்பட்டுச்சா உலகத்துல வாழும் பொழுது? அதான் அர்த்தம், நீ ஏதாவது கடினமான கஷ்டமான துன்பத்தை நீ அனுபவிச்சிருக்கிறியா என்று கேட்கப்படும். ஃபயகூல், அந்த மனுஷன் சொல்லுவான், லா யா அல்லாஹ், ஒரு காலம் நான் பார்த்ததே இல்லை, துன்பம்னா என்னன்னே தெரியாது, கஷ்டம்னா என்னன்னே தெரியல, எனக்கு நான் பார்த்ததே கிடையாது. வல்லாஹி யா ரப், இல்லை என் இறைவனே, உன் மீது ஆணையாக எனக்கு ஒருபோதும் எந்த துன்பமும் ஏற்பட்டதில்லை, எந்த கஷ்டமும் ஏற்பட்டதில்லை என்று சொர்க்கத்தை பார்த்துட்டு சொல்லுவாராங்க. விளங்குதா உங்களுக்கு? இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொர்க்கத்துடைய இன்பத்தை உணர்வதற்கும் நரகத்துடைய தண்டனையை உணர்வதற்கும் உண்டான ஒரு செய்தியாக சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உலக வாழ்க்கை என்பது ஒண்ணுமே கிடையாது. ஆனா மனுஷன் செய்யறான், ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே இடிச்சு போய் உட்கார்ந்துடுறான், என்னடா இவ்வளவு பெரிய கஷ்டத்தனமே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இங்க நரகத்தோடு கம்பேர் பண்ணும் பொழுது ஒண்ணுமே கிடையாது. இந்த செய்தி பார்த்தோம்ல, இதை விளங்கி உணர்ந்து நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு நாம போகணும்னு சொன்னா எப்படிப்பட்ட துன்பத்தை அல்லாஹ் தந்தானோ அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் பொறுமை மேற்கொள்வோம். ஆனா அந்த சொர்க்கம் சும்மாவும் கிடைச்சிடாது. விளங்குதா உங்களுக்கு? சும்மாலாம் கிடைச்சிடாது. அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துல ரொம்ப இலகுவா போலாம் நீங்க நினைக்கிறீங்களா? கஷ்டம் வரத்தான் செய்யும். உலகத்துல வாழும் பொழுது கடுமையான கஷ்டங்கள் வரும். அதை நீங்க பொறுமையா மேற்கொண்டீங்கன்னு சொன்னா மறுமையில மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்துல நம்மை பிரவேசிக்க செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.